ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல 6 ஹிந்தி வார்த்தைகள் பார்க்க போறோம். அது எல்லாமே ஜோடி ஜோடியா வர வார்த்தைகள். என்னென்னன்னு பாருங்களேன். அபி அபி, கபி கபி, ஜப் ஜப், ஜோ ஜோ, ஏக் ஏக், கஹி கஹி. கேட்கும் போதே ஆர்வமா இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தமா இருக்கும்? எங்க யூஸ் பண்ணணுமா இருக்கும் அப்படின்னு. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சாதாரணமா ஒரு ஹிந்தி பேசக்கூடிய நபர் தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இத நம்மகிட்ட யாராவது யூஸ் பண்ணும்போதோ, இல்ல நமக்கு தேவைப்படும் போதோ, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாம நம்ம தப்பு தப்பா யூஸ் பண்ணிறக்கூடாது. தப்பு தப்பா புரிஞ்சுக்கவும் கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. கிளியரா இந்த வார்த்தைகளோடைய அர்த்தம் என்ன? அது எப்படி வாக்கியத்துல யூஸ் பண்றது அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம். மொத வார்த்தையான அபி அபி. அபி அபி அப்படின்னா ஜஸ்ட் நவ், இப்பொழுதுதான் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போதான் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல அபி அபி அப்படின்னு நீங்க சொல்லலாம். 2 வார்த்தைகள் ரைமிங்கா, அதாவது ஒரே வார்த்தைய 2 முறை பேசுற மாதிரி இருக்கும். அபி அபி அப்படின்னா இப்போதான் அப்படின்னு சொல்றது. சென்டென்ஸ் பாருங்க, இதுக்கு வாக்கியமா பார்த்துருவோம். நான் இப்போதான் வந்திருக்கேன். நான் இப்போதான் வந்திருக்கேன். எனக்கு வேலை குடுக்குறியே அப்படின்னு கேட்போம்னா, "मैं अभी-अभी आया हूँ" அப்படின்னு சொல்லணும். "मैं अभी-अभी आया हूँ." நான் இப்போதான் வந்திருக்கேன். நான் ஜஸ்ட் நவ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றோம். मैं நானு, अभी-अभी இப்பொழுதுதான், आया हूँ வந்திருக்கிறேன். நான் இப்போதான் வந்திருக்கிறேன். मैं अभी-अभी आया हूँ. இந்த வாக்கியம் ஆண்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க, தப்பே இல்ல. ஆனா நீங்க பெண்ணா இருக்கீங்கன்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. என்ன மாதிரி யூஸ் பண்ணும்? ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, கவனிச்சுக்கோங்க. மே அபி அபி ஐ ஹூ அப்படின்னு சொல்லுங்க. ஆயா ஹூ சொல்லக்கூடாது. ஐ ஹூ. யா சவுண்ட் வரதுன்னா ஆண்களுக்கு, ஈ சவுண்ட் வரதுன்னா பெண்களுக்கு. அடுத்த சென்டென்ஸ், ராஜு இப்பதான் வெளிய போனான். ராஜு அபி அபி பார் கயா. ராஜு அபி அபி பாஹர் கயா. ராஜு அபி அபிங்கிற வார்த்தை இப்பொழுதுதான், ஜஸ்ட் நவ். பாஹர் அப்படின்னா வெளியே, கயா அப்படின்னா சென்றான், போனான் அப்படின்னு அர்த்தம். ராஜு அபி அபி பார் கயா. ஆயா அப்படிங்கிறதும் கயா அப்படிங்கிறதும் என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வார்த்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். கபி கபி. அபி அபி மாதிரி கபி கபியும் ஒரே மாதிரி இருக்கே. இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சீங்கன்னா, அப்பப்ப அப்படிங்கிறது அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தமிழ்ல சொல்லும்போது சில சமயங்களில்னு சொல்லலாம். பேச்சு வழக்கு தமிழ்ல வரும்போது அப்பப்பன்னு சொல்லுவோம். நான் அப்பப்ப அங்க போவேன். நான் அப்பப்ப இங்க சாப்பிடுவேன். இதெல்லாம் சொல்லும்போது கபி கபி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இதுக்கான வாக்கியம் ஒண்ணு பாருங்க. நான் அப்பப்ப அவனுக்கு கால் பண்ணுவேன். நான் எந்நேரமும் கால் பண்ணிட்டே இருக்க மாட்டேன். நான் அப்பப்ப கால் பண்ணுவேன். தமிழ்ல சொல்றோமா? அப்போ அப்போன்னு. அதே மாதிரி ஹிந்தில அந்த இடத்துல கபி கபி வரணும். சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. ஹிந்தி சென்டென்ஸ் ஃபுல்லா பார்த்துருவோம். मैं कभी-कभी उसको कॉल करता हूँ. मैं कभी-कभी उसको कॉल करता हूँ. मैं அப்படின்னா நான், கபி கபி அப்படின்னா அப்பப்போ, இல்ல சில நேரங்களில், சில சமயங்களில் அப்படின்னு அர்த்தம். நம்ம பேச்சு வழக்கு தமிழுக்கே வந்துருவோம். அப்பப்போன்னு சொல்லும்போது கபி கபி. மே கபி கபி, நான் அப்பப்போ, உஸ்கோ அவனுக்கு, கால் கர்த்தா ஹூம் கால் பண்ணுவேன். இந்த இடத்துல கர்த்தா சவுண்ட் வருதுங்களா? அப்போ ஒரு ஆண் தான் யூஸ் பண்ணும் இல்லையா? வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஆணா இருந்தா இந்த சென்டென்ஸ் கரெக்ட் உங்களுக்கு. பெண்ணா இருந்தா இந்த சென்டென்ஸ் நீங்க இதே மாதிரி பேசுனீங்கன்னா அதுல கட்டாயமா பிழை இருக்கும். அது கரெக்ட் கிடையாது. நீங்க கர்த்தாவும் சொல்லக்கூடாது. கர்த்திஹூம் தான் சொல்லணும். இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, மே கபி கபி உஸ்கோ கால் கர்த்திஹூம் தான் சொல்லணும். நான் கர்த்தாஹூ சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பெண்ணுங்கிறதுனால. ஸோ அவங்கவங்களுடைய ஜெண்டருக்கு ஏத்த மாதிரி கர்த்தா, கர்த்தி அப்படிங்கிறத மாத்திக்கங்க. இப்பலேருந்தே பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த விஷயம் பேசும்போது, நீங்க சரளமா பேசும்போது உங்களே அறியாம உங்களுக்கு வரும். இன்னொரு வாட்டி சென்டென்ஸ் பார்க்கலாம். मैं कभी-कभी उसको कॉल करता हूँ. मैं कभी-कभी उसको कॉल करती हूँ. அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ், நான் அப்பப்ப வெளி உணவ சாப்பிடுவேன். வெளிய உணவு சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுக்கு, मैं कभी-कभी बाहर का खाना खाता हूँ. ஒவ்வொரு வார்த்தையா பார்த்தோம்னா, மே நான், கபி கபி அப்பப்போ, எப்பவுமே கிடையாது, அப்பப்போ, பாஹர் கா கானா அப்படின்னு சொன்னா வெளி உணவு அப்படின்னு அர்த்தம். வெளிய செய்யக்கூடிய உணவு, அதுதான் வெளி உணவு. பாஹர் கா கானா. பாஹர்னா வெளிய, பாஹர் கா கானா அப்படின்னு சொன்னா வெளி உணவு, வெளிய சாப்பாடு. அதாவது வீட்டு சாப்பாடு கிடையாது, வெளி சாப்பாடு.
मैं कभी-कभी நான் அப்பப்போ बाहर का खाना வெளி சாப்பாடு खाता हूँ खाता हूँ அப்படின்னா சாப்பிடுவேன். ஆண் சொல்லும்போது. பெண் சொல்லும்போது என்ன வரும்? खाती हूँ. मैं कभी-कभी बाहर का खाना खाती हूँ. இது எல்லாமே என் கூட சேர்ந்து அப்படியே சொல்லி பார்த்துட்டே வாங்க. கபி கபி அப்படிங்கிறது மறக்காது இனிமே. கபி கபின்னு நெறைய ஹிந்தி பாடல்கள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரியும் அப்படின்னா, அந்த பாட்டுல இருக்கக்கூடிய கபி கபி வரக்கூடிய லைன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு முறை இந்த சென்டென்ஸ் சொல்லிறலாம். मैं कभी-कभी बाहर का खाना खाता हूँ. मैं कभी-कभी बाहर का खाना खाती हूँ. அடுத்த டபுள் வார்த்தை. ஜப் ஜப். ஜப் ஜப் அப்படிங்கிற வார்த்தை. இதோடைய அர்த்தம் எப்போது வேண்டுமானாலும்னு சொல்லலாம். இல்ல எப்பெப்போ அப்படிங்கிற அர்த்தத்திலயும் வரலாம். 2 அர்த்தமும் இருக்குன்றதுனால தான் இத நான் உங்களுக்கு வார்த்தையோடைய அர்த்தத்துல 2யுமே குடுத்துருக்கேன். வாக்கியமா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். நான் உங்களுக்கு போர்ட்ல எழுதியிருக்கிறது சுத்த தமிழ்ல எழுதியிருக்கேன். ஆனா சொல்றது பேச்சு வழக்கு தமிழ்ல சொல்றேன். அப்பதான் உங்களால சீக்கிரமா ரிலேட் பண்ணி உங்களுக்கு ஹிந்தியையும், தமிழையும் கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த தமிழ் சென்டென்ஸ நல்லா கவனிச்சுக்கோங்க. பெரியவங்க, குட்டி பசங்க கிட்ட சொல்ற மாதிரி நெனச்சுக்கோங்களேன். எப்பப்பலாம் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறியோ, அப்பல்லாம் நீ வரலாம். எப்பப்பலாம் விரும்புறியோ, அப்பப்பலாம் நீ வரலாம். இன்னொரு முறை சொல்றேன். எப்பப்பல்லாம் விருப்பப்படுறியோ, அப்பப்பல்லாம் நீ வரலாம். அப்படிங்கிறத ஹிந்தில சொல்லும்போது, இந்த ஜப் ஜப் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தேவைப்படும். ஜப் ஜப் சாஹே, தப் தப் இதர் ஆ சக்தே ஹை. ஜப் ஜப் சாஹே எப்பப்ப வேண்டுமோ, எப்பப்ப விருப்பப்படுறியோ, ஜப் தப் தப் அப்பப்போ, இதர் இங்க ஆ சக்தே ஹை வரலாம். ஆ சக்தே ஹை அப்படின்னா, யூ கேன் கம் அப்படின்னு அர்த்தம். நீங்க வர முடியும், நீங்க வரலாம் அப்படின்னு அர்த்தம். ஜப் ஜப் சாஹே தப் தப் இதர் ஆ சக்தே ஹை. இப்படி எல்லாமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்களா? அப்படின்னு நீங்க டவுட்டே பட தேவையில்ல. இதெல்லாம் பேச்சு வழக்கு ஹிந்தில எங்கேயாவது ஒரு பக்கம் கேட்க முடியும். கேட்டுட்டே இருப்போம். அப்ப நமக்கு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிக்காம, இத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணக்கூடிய நேரங்கள்ல இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் இத நான் தமிழ்ல சொல்றதுக்கு முன்னாடி ஹிந்தில சொல்லிர்றேன். ஹிந்தி மூலமா எக்ஸ்பிளைன் பண்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால. जब जब वो मुझे कॉल करता है तब तब मुझे डर लगता है. எப்பப்பெல்லாம் அவன் எனக்கு கால் பண்றானோ, அப்பப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே. ஸோ அவன் ஏதோ திட்டிருவானோ, அவன் ஏதோ சண்டை போட்டுருவானோன்னு சொல்லி, எப்பலாம் அவன் எனக்கு கால் பண்றானோ, அப்பல்லாம் எனக்கு பயமா இருக்கு. இந்த விஷயத்த தான் இப்படி சொல்றாங்க. எத யூஸ் பண்ணி? ஜப்பு, தப்பு அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணி. ஜப் ஜப் वो मुझे कॉल करता है, ஜப் ஜப் எப்பப்பெல்லாம், वो அவன், मुझे எனக்கு, कॉल करता है கால் பண்றானோ, தப் தப் அப்பப்போ, அப்போல்லாம். मुझे எனக்கு डर लगता है பயமா இருக்குது. जब जब वो मुझे कॉल करता है तब तब मुझे डर लगता है. இப்போ உங்களுக்கு ஜப் ஜப் அப்படிங்கிற வார்த்தையோடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இன்னொரு முறை கூட நீங்க இந்த 2 சென்டென்ஸையும் சொல்லி பாருங்க. நான் எழுதியிருக்கிறது சுத்த தமிழ்ல இருக்கும். ஆனா பேச்சு வழக்கு தமிழ் நான் சொன்னத நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அடுத்த வார்த்தை ஜோஜோ. ஜோஜோ அப்படிங்கிற வார்த்தைக்கு இல்ல ஜோங்கிற வார்த்தைக்கே சரி 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு அது மனுஷனையும் குறிக்கும். இன்னொன்னு அது பொருட்களையும் குறிக்கும். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் மனுஷன குறிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஜோஜோ அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம கிளாஸ்க்கு ஒத்து போற மாதிரியே நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒத்து போற மாதிரியே நான் ஒரு வாக்கியம் சொல்றேன். जो जो ये वीडियो देख रहे हैं सब्सक्राइब करके देखिए. யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க மனுஷங்களை குறிப்பிடுறோம். ஜோ ஜோ அப்படின்னா யார் யாரெல்லாம், ஏ வீடியோ இந்த வீடியோவை, தேக் ரஹே ஹே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜோ ஜோ ஏ வீடியோ தேக் ரஹே ஹே யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, சப்ஸ்கிரைப் கர்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, தேக்கியே பாருங்க. जो जो ये वीडियो देख रहे हैं सब्सक्राइब करके देखिए. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜோஜோ அப்படிங்கிறது என்னன்னு. யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஜோஜோ அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றாங்க. இந்த சென்டென்ஸ்ல சொன்ன மாதிரியே உண்மையிலே நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த சென்டென்ஸ்ல இருந்து கன்டின்யூ பண்ணுங்க.
அடுத்த வாக்கியமும் நான் ஹிந்தியில சொல்லிர்றேன். எனக்கு அது மூலமா விளக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுன்றதுக்காக. "जो जो आपको पसंद है, उन लोग को शादी में बुलाओ." "जो जो" யார் யாரெல்லாம் "आपको पसंद है" உங்களுக்கு விருப்பமோ, உங்களுக்கு பிடிக்குதோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ, "उन लोग को" அவங்கள, அந்த மக்கள, "शादी में बुलाइए" கல்யாணத்துக்கு அழைங்க, கூப்பிடுங்க. "जो जो आपको पसंद है" யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ, நீங்க விருப்பப்படுறீங்களோ, "उन लोग को" அந்த மக்கள, "शादी में बुलाइए" இல்ல "बुलाओ" கல்யாணத்துக்கு அந்த மக்கள கல்யாணத்துக்கு அழை அ அழைக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. இதே "ஜோ ஜோ" அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள குறிக்கிற மாதிரி அர்த்தமும் இருக்கு. மனுஷன குறிக்கிற மாதிரி அர்த்தத்துல யார் யாரெல்லாம்னு சொன்னோம். இப்ப என்னென்ன எல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு, என்னென்ன அப்படின்னு கேக்குறதுக்கு இதே "ஜோ ஜோவை" யூஸ் பண்ணுவாங்க. वाक्यम பாருங்க. जो जो तुम्हारी जेब में है निकालो. जो जो என்னென்ன எல்லாம் துமாரி உன்னுடைய ஜேப் மே ஹே. ஜேப்னா நம்மளும் சொல்லுவோம் இல்லையா, ஜேப்ல இருக்கு, ஜோப்ல இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது பாக்கெட், சட்டையில இருக்க பாக்கெட், பேண்ட்ல இருக்க பாக்கெட், அதை தான் ஜேப்னு சொல்லுவாங்க. ஜேப் மே ஹே, ஜோ ஜோ துமாரி ஜேப் மே ஹே, என்னென்னலாம் உன் பாக்கெட்ல இருக்கோ, ஓ நிகாலோ அதை எடு. நிகாலோ அப்படின்னா வெளியே எடுன்னு அர்த்தம். வெளியே எடு, அதை அகற்று இல்ல வெளியே எடு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஜோ ஜோ துமாரி ஜோபே ஹே वो निकालो. எது எதெல்லாம் உன்னோட ஜேப்ல இருக்கோ அதெல்லாம் வெளியே எடு அப்படின்னு சொல்றோம். இங்க ஜோஜோவுடைய அர்த்தம் யாரெல்லாம் உன் பாக்கெட்ல இருக்காங்களோன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இது பொருளை குறிக்குது. எதெல்லாம் உன் பாக்கெட்ல இருக்கோ, என்னென்ன எல்லாம் உன் பாக்கெட்ல இருக்கோ அதை எடு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ், "जो जो मैंने खाया वो सब बहुत स्वादिष्ट था." "जो जो" என்னென்ன, "मैंने खाया" நான் சாப்பிட்டேனோ, என்னென்னலாம் நான் சாப்பிட்டேனோ, "वो सब" அது எல்லாமே "बहुत स्वादिष्ट था" ரொம்ப டேஸ்டியா இருந்தது, ரொம்ப சுவையா இருந்தது அப்படின்னு சொல்றோம். "जो जो मैंने खाया" என்னென்னலாம் நான் சாப்பிட்டேனோ, "वो सब बहुत स्वादिष्ट था" அதெல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இப்போ மறுபடியும் "ஜோ ஜோ" அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். "காயா" அப்படிங்கிறது எது எது என்னென்னலாம் சாப்பிட்டேனோ அப்படின்னு ஒரு பொருளை தான் குறிக்குது. இது மனுஷனை குறிக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ "ஜோ ஜோ" அப்படிங்கிற வார்த்தை வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன, யார் யார் அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்தையும் தரும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொன்றும், ஈச் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஏக் ஏக். ஏக்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏக்னா ஒன்னு. ஏக் ஏக் அப்படின்னா ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது தான் ஏக் ஏக். ஒவ்வொரு பொருளையும் வெளியே எடு. ஏக் ஏக் சீஸ் பாஹர் நிகாலோ. ஏக் ஏக் சீஸ் பாஹர் நிகாலோ. ஸோ ஏக் ஏக்னா ஒவ்வொரு, சீஸ்னா பொருள், ஏதோ ஒரு சாமான் பொருள், இத சீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏக் ஏக் சீஸ் நிகாலோ அப்படின்னா அகற்று இல்லைன்னா வெளியேடு அப்படிங்கிறது அர்த்தம். ஒவ்வொரு நபரையும் செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னா, "ஏக் ஏக் ஆத்மி கோ செக் கரோ" அப்படின்னு ஹிந்தில சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் அப்படின்னு சொல்றத தான் இந்த ஏக் ஏக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். ரொம்ப சிம்பிள், தமிழ் மாதிரியே தான் இருக்கு. ஒண்ணுன்னா ஏக்கு, ஒன்னொன்னு அப்படின்னா ஏக் ஏக். ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? அதே மாதிரி நபர்னு சொல்றதுக்கான ஹிந்தி வார்த்தை ஆத்மி. ஏக் ஏக் ஆத்மி கோ செக் கரோ, ஒவ்வொரு நபரையும் செக் பண்ணு. அடுத்த வார்த்தை நான் முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்ல குடுத்திருந்த மாதிரி கஹி கஹி அப்படிங்கிற வார்த்தை. இது என்ன கஹி? கஹான்னு தெரியும். கஹான்னா எங்க? கஹின்னா என்ன? அதையும் 2 வாட்டி சொல்றீங்க. கஹி கஹின்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திடலாம். அங்கங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கங்க, அங்கங்க கடைகள் இருக்கும். அங்கங்க பார்க் இருக்கும். இந்த ஊர்ல அங்கங்க இந்த சாப்பாட்டு பொருள் கிடைக்கும். இந்த அங்கங்கன்னு சொல்ற இடத்துல கஹி கஹிய யூஸ் பண்ண போறோம். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து இத முடிச்சிடலாம். ஏர்போர்ட் பக்கத்துல அங்கங்க ஹோட்டல்ஸ் இருக்கும். ஹோட்டல்ஸ் கிடைக்கும். ஏர்போர்ட் பக்கத்துல அங்கங்க ஹோட்டல்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஏர்போர்ட் के पास कहीं कहीं होटल मिलता है. ஏர்போர்ட் के पास ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல கहीं कहीं அங்கங்க ஹோட்டல்
மில்தா ஹை. மில்தா ஹைன்னா கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். கிடைக்கும். அது வழக்கமாவே இங்க அங்கங்க கிடைக்க தான் செய்யும். அப்படிங்கிறது தான் இந்த மில்தா ஹை. ஏர்போர்ட் के पास कहीं कहीं होटल मिलता है. கஹி கஹிங்கிறது அங்கங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதோட உங்களுக்கு இந்த 6 வார்த்தைகளுடைய அர்த்தங்களும் புரிஞ்சிருக்கும். இன்னொரு முறை இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லி, அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் சொல்லிர்றேன். ஒரு ரிவிஷனா எடுத்துக்கோங்க. அபி அபி அப்டின்னா, இப்பொழுதுதான். ஜஸ்ட் நவ் அப்படின்னு அர்த்தம். கபி கபி அப்டின்னா, அப்பப்போ அப்படின்னு அர்த்தம். ஜப் ஜப் அப்டின்னா, எப்பெப்போ, எப்பப்பலாம் உனக்கு பிடிக்குமோ, எப்பப்பலாம் உனக்கு வேணுமோ வா, எப்பல்லாம் உனக்கு எங்கள பார்க்கணும்னு தோணுதோ வா. இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய எப்பெப்போ அப்படிங்கிறதுக்கு ஜப் ஜப். ஜோ ஜோ அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு யார் யார், இன்னொன்னு என்னென்ன. யார் யாரெல்லாம் அ வருவாங்க, இல்ல யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கள கூப்பிட்டுட்டு வா. என்னென்னலாம் உன் பாக்கெட்ல இருக்கு, இந்த மாதிரியெல்லாம் கேட்கறதுக்கு ஜோ ஜோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஏக் ஏக். ஏக் ஏக்னா ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்னு கஹி கஹி. இதோட அர்த்தம் அங்கங்க. அங்கங்க இருக்கும், அங்கங்க கிடைக்கும் அப்படிங்கிறது கஹி கஹி. ஸோ அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். எந்த வார்த்தைய நீங்க யூஸ் பண்ண போறீங்க? இனிமே இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் தேவைப்படும் எனக்கு அப்படிங்கிற மாரி தோணுது அப்படின்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லன்னா, நான் ஆல்ரெடி இந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப தான் அர்த்தம் புரியுது அப்படின்னு சொல்றீங்கன்னாலும், அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க உங்க கமெண்ட் யூஸ் பண்ணி நெறைய பேர் அத ரிவிஷனாவும் எடுத்துப்பாங்க. ஹிந்தி படிக்கணும் அண்ட் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.